கூட இருக்கிறவங்களே நம்பிக்கை இல்லை. பேக் டு ஆக்ஷனாக மருமகன் வந்திருக்காரு சபரீசன். ஸோ அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதெல்லாம். இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை மீட் பண்ணதுனாலையோ இல்லை பிரேமலதா மீட் பண்ணதுனாலையோ சீனியர் ராமதாஸ் வந்து கால் பண்ணி பேசுனதாலேயோ இந்த கூட்டணி வந்து முறிஞ்சி போச்சுன்ற ஒரு கட்டமைப்பும் கிடையாது. என்டிஏக்குள்ள அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டு நீங்க சும்மா இந்த மாதிரி ஒரு தூண்டில் போட்டு பாருங்க, அங்க எப்படி சலசலப்பு நடக்கிறது, இதை வச்சுட்டு நாளைக்கு விசிகாவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஏதாவது பேசினாங்கன்னா அது என்ன நடக்குது நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து மேற்கொண்டு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக கூட பண்ணிருக்கலாமே. அண்ணாமலை இருக்கிறவரையும் ஓபிஎஸ்க்கான மரியாதை இருந்துச்சு. இப்போ இபிஎஸ் வந்து கூட்டணிக்கு வந்த பின்னாடி அதிமுகவுக்காக ஓபிஎஸ் நம்ம ஒதுக்கி தள்ளிட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அந்த கேள்வி இல்லைங்கிறத வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு. தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே கவுண்டர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து டிடிவி தினகரன் இருக்கார். ஏன் நயினார் நாகேந்திரனே அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான், அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான். ஸோ அது இல்லை விஷயம். இங்கே ஃபைனலாக இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்னு இருக்குது பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி, அது நடக்கணும். அது நடந்தாதான் அதை வீக்கர் பண்ணுறதே அதிமுக பாஜக தலைவர். அந்த பேசு பொருள் எங்கேருந்து வருது உங்களுக்கு? எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் எடுக்கணும். முதல்ல அதை ஒழுங்காக பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெரு பிரச்சாரத்துக்கு போங்க, மாநாட்டுக்கு போங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். இதை பண்ணாதனால தான் இங்கே வந்து காவலர்களை வந்து மிரட்டுறாங்க ரவுடிஸு வேனில் அழிச்சுன்னு போகும்பொழுது. இல்லை வந்து ஒரு போலீஸ்காரரே வந்து இப்போது ஒரு பொண்ணை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை பேசுகிறத விட்டுட்டு நம்ம வந்து இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோங்கிறது தான் பின்னடைவு. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தார்மிக் இந்தியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அன்பு சார். தமிழக அரசியல் வந்து நிறைய இடத்துல அரசியல் நடந்துருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்னன்னா மருத்துவமனை போயிட்டு வந்திருக்காரு முதலமைச்சர். அவரோட வீட்டில் வந்து முக்கியமான தலைவர்களும் தான் பார்க்குறாங்க. அதை சுற்றி தான் இங்கே அரசியலே நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்களா இல்லை புது சண்டை போட்டு வந்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த அரசியலுடைய பிளானிங் எப்படி பார்க்குறீங்க? ரைட்டு. இவர் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. பட் நமக்கு என்னன்னு தெரியல, உண்மையான நிலவரம் தெரியல. கூட இருக்கிறவங்களே நிறையா பேர் அவரை போய் பார்க்கல ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே. ஆமாம். அப்புறம் அலுவல் சம்மந்தமாக நான் வந்து அங்கே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. அது போல் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா அலுவல் வேலையும் செய்கிறேன் அப்படின்னு. அரசு அலுவலா இல்லாட்டி அரசியல் அலுவலா அப்படின்னு தெரியல. அதோடைய ஒரு இதுவாக தான் பார்க்குறோம். செகண்ட், இங்கே என்னென்னா நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி டிஎம்கே வந்து ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. பிகாஸ் ஆப்போசிட்டில் ஒரு வலுவான ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி வந்துட்டுருக்கு அப்படின்ற பொழுது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அகைன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதோடைய முன்னகர்வுகளை வந்து ஒரு க்ளோஸ்டாக ஒரு இடத்துல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ப்ராபப்ளி அப்போலோ ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து கூட இருக்கிறவங்களே நம்பிக்கை இல்லை அவருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ வந்து பேக் டு ஆக்ஷனாக மருமகன் வந்திருக்காரு சபரீசன். ஸோ அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதெல்லாம். ஸோ அவரை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டீலிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு பிளான் போட்ட இடம் ப்ளஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் தான் வந்து ஓபிஎஸ்ஸை மீட் பண்ணுறது, இங்கே சீனியர் ராமதாஸ் அவர்கள் வந்து கால் பண்ணி பேசுறது, அப்புறம் வைகோ வந்து பேசுறது, அப்புறம் மற்ற கட்சி தலைவர் பேசுறது, அப்புறம் பிரேமலதா போய் பேசுறதுலாம் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. எதிராளியை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி. அதாவது எங்கள் சைடும் கூட்டணி இருக்குது, உன்னோட கூட்டணியை நாங்கள் உடைப்போம், ஆர் நீ ஸ்ட்ராங்காக ஆக முடியாது அப்படின்ற அந்த சிக்னலை கொடுக்கறதுக்காக பேசி. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்கிற மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வெளியில் வந்துட்ட பிறகு நான் அரசியலை பேசவே இல்லையே அப்படின்ற மாதிரி பண்ணும்பொழுதே தெரியும் நமக்கு வந்து என்னென்னு. ஏன்னா இந்த அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமிங்கை வந்து டைரெக்டாக நம்ம எடுத்துக்கூடாது. முன்னாடி உள்ளுக்குள்ளே நடக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வெளியில் அவங்க வந்து சொல்கிறது வேறையாக இருக்கும். ஸோ இதில் வச்சு நம்ம பார்க்கலாம் பல அரசியல் மாற்றங்களும் அந்த இந்த கூட்டணிக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் மாறக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது. இதை தவிர அவங்க வந்து மோடி ஏற்கனவே வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கலப்பி விட்டு போயிருக்காரு. ஸோ அதனால் இந்த சைடு ஆட்டம் காணியிருக்கு. அதோடைய
பதிலடியான ஒரு முயற்சி தான் இந்த மாதிரி நிகழ்வுகளாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து முதலமைச்சரோட வீட்டில் வந்து ஒரு இறப்பு நடக்குது. அங்கே வந்து சீமான் போறாரு. சீமான் போயிட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு வந்தாரு. அப்போ அதுக்கு பின்னாடி வந்து ஏற்கனவே விஜய் வந்து அவர் அடிச்சு பேசிட்டு இருந்தாரு. சென்டர்ல ஒரு சாப்கான் இருந்துச்சு. மறுபடியும் அதிகமா பேசுறாரோ அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து அங்க போயிட்டு வந்த பின்னாடி நம்மளுக்கு தெரியுது. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியா சீமானை யூஸ் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இங்க இருக்குல்ல. சீமான ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறத விட சீமான் தான் இதை வந்து ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வந்து இப்போ இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்துன்ற மாதிரி அவர் வந்து இதில் வந்து 2 பேர் போட்டி போடும்போது நடுவில் 2 சைடும் அடிச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு ஒரு கெயின் பண்ண பார்க்குறாரு. அவருக்கு அப்படிதான் இந்த இடத்துல என்ன கெயினா இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? என்ன கெயின் அப்படின்னா இப்போ ஆனா இப்போ டிஎம்கேவோட இப்போ இப்போ எதிர்ப்பு. விஜய பத்தி அவர் அதிகமா பேசுறாருன்னா, இப்போ புதுசா ஒருத்தர் வராரு. அவங்க வந்து டிஎம்கே அடிச்சு தான் பேசுறாங்க. அப்படின்னும்போது அவரை நம்ம அடிக்கும்போது அது டிஎம்கேக்கு தானே சாதகமா அமையும். இல்லை, டிஎம்கேக்கு எப்படி சாதகமாக அமையும்? அதாவது டிஎம்கே வந்து கண்டிப்பாக இல்ல வந்து இப்ப டிஎம்கேவால விஜய் ஓரளவுக்கு அவங்க அட்டாக் பண்ண முடியும். அத விட ஒரு இன்னொரு லெவல் ஆஃப் எக்ஸ்ட்ரா அட்டாக் வந்து சீமான் பண்றாருல்ல. சீமான் கண்டிப்பாக பண்ணுறாரு. டிஎம்கே அட்டாக் பண்ணுறதோட அந்த கொள்கையும் அந்த ஒரு தாத்பரியத்தையும் தான் அவர் அட்டாக் பண்ணுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய விமர்சனம்லாம் இருக்குது. ஆனால் தனிநபர் சார்ந்து இல்லாமல் அவங்க டிஎம்கே எதெல்லாம் வந்து ஒரு ஐடியல்ஸாக பண்ணுறாங்களோ அதை வந்து ஒரு வெட்ட வெளிக்கு எடுத்துக்கிட்டு வராரு. வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. உங்களுடைய சமூக நீதி எந்த அளவுக்கு பல்லிழிச்சுது பாரு, சமத்துவம் எப்படி இருக்கு பாரு, உன்னுடைய அந்த ஈவேராவோட கொள்கை வந்து எவ்வளோ கேவலமானது பாருன்ற மாதிரி அவங்க எதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு வராங்களோ அந்த திராவிடம், அதை வந்து உடைக்கிறாரு இவர். ஸோ அங்கே உடைக்கும் பொழுது இங்கே நீங்கள் பார்க்கணும், இந்த டிஎம்கேலேருந்து இதெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, இதெல்லாம் பேசும் பொழுது இது ஒழுங்காக இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து வந்தது தான் இந்த 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 இதெல்லாம். ஓகே சார். இப்போ நீங்கள் அந்த ஈகோ சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா தலைமை வந்து ஒரு இடம் தான். அந்த ஒரு 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 கொள்கை ஒரு எதிர்ப்பு அப்படி தான். ஓகே சார். அதுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தது தான் இப்போ நெக்ஸ்ட் தமிழர் இந்த தேசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தமிழ் தேசியம்னு தமிழ் சொல்கிறாங்க தேசியம். இல்லையா, அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பிளவுபட்ட அமைப்பு தான், பார்ட் ஆஃப் அமைப்பு தான். இப்போ இவங்க கான்செப்டே பார்க்கும்பொழுது திராவிடம் எல்லாமே சேர்ந்தது. அதில் தமிழ் தேசியம் ஒரு 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 பங்கு, ஒரு பகுதியாக நீ பிரிச்சிட்டினா அது தமிழ் தேசியம் அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து அந்த இதை எடுத்துன்னு வர்றது தான் சீமான். ஸோ அப்படி இவர் பேசுறதுனால இவருக்கு அந்த அதுக்கு உண்டான அந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா, இவங்க பண்ணுற அந்த ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல, திராவிடம் சப்போர்ட் பண்ணுறவங்களே திராவிடத்து மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி பல இருக்கு. பலதரப்பட்ட காரணங்களால் அந்த அதை வந்து அந்த திங்க் டேங்க் பேசிக்கலி அந்த திங்க் டேங்க் அந்த ஈகோ சிஸ்டமை சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த நான் தமிழர். இங்கே போகலாமே, ஓகே இதை சார். விட இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கு இந்த ஒரு கொள்கை அப்படிங்கிற அதை நோக்கி சொல்கிறவங்க தான் இந்த நாம் தமிழர். இப்போ இவர் என்னன்னா இவருக்கு தெரியும் இந்த ஓட்டெல்லாம் இப்போ போகுது, டிஎம்கே போகுது அப்படின்னு தெரியும். அதை நாம் எப்படி வாங்கிக்கலான்னு சொல்கிறதுக்காக அதுக்கு போகிறக்கு உண்டான ஒரு இதுதான். ப்ளஸ் இந்த சைடு ஒரு இந்த திராவிடம் க்ரௌடையும் அப்படியே ஃபுல்லாக ஆன்டகனைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எதிராளியை நம்ம காமிச்சிக்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி. ஓகே. அதற்காண்ட ஒன்று அதுதான் வந்து பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி இவர் போயிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு வர்றாரு. சரி, இந்த மாதிரி இப்போ அடுத்த முக்கியமான ஃபேஸை பார்க்க போகிறது இப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து அவரை போய் சந்திச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாஜக கூட்டணியில் தான் இருந்தார். இப்போ என்டிஏ கூட்டணியில் இருந்தார். இப்போ பேசும்போது என்ன சொன்னால் தமிழ்நாட்டுக்கு நிதி தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அடுத்து நாங்கள் வந்து இந்த கூட்டணி இல்லை சொல்லிட்டு நாங்கள் வெளியேற போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மாநாடு தனி நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாருல. அப்படின்னும் போது நம்ம வந்து திமுக வற்புறுத்தலின் பேர் தான் இல்லை வந்து அவங்களுடைய சொல்படி தான் அவர் கேட்குறாரு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இது வந்து ஒரு ஃபெயிலியர் கேஸு ஓபிஎஸ் அப்படிங்கிறது. அவருக்கு உண்டான ஒரு கிரெடிபிலிட்டி இருந்தது. ஒரு 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 டீசென்ட்டான ஒரு அரசியல்வாதி அப்படின்ற கிரெடிபிலிட்டி ஒரு 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 இமேஜ், ஒரு பப்ளிக்கில் ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு இமேஜ் அவர் வந்து வச்சுருந்தாரு. அதான் சார், இந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இப்போ அவர் வந்து டீசென்ட்டான பொலிட்டிஷியனாக அவர் நிறைய காட்டிகிட்டே இருந்தார். ஆனால் நான் டீசென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓவராக இருந்தனால அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து அதிமுகவோ பாஜகவோ மதிக்கலை அப்படின்றதான் அவரோட விமர்சனம் இருக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறத வந்து செல்ஃபாக முதல்ல அவரை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணனால தான் வந்து மோடிஜி வந்து அவ்வளோ கிரெடிபிலிட்டி அவருக்கு கொடுத்தாரு. இங்கே வரும்போதெல்லாம் மீட் பண்ணுறது, மற்ற இடத்துல அவரை கூப்பிடுறது அப்படின்ற ஒரு அண்ணாமலை ஜி வந்து இப்போ தலைவராக இருக்கும் பொழுதும் அந்த ஒரு டியூ இம்பார்ட்டன்ஸையும் அந்த இதையும் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் இது இது வந்து ஓபிஎஸ் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வருது. அண்ணாமலை இருக்கிறவரையும் ஓபிஎஸ்க்கான மரியாதை இருந்துச்சு. இப்போ இபிஎஸ் வந்து கூட்டணிக்கு வந்த பின்னாடி நீங்கள் வந்து இபிஎஸ் அதிமுகவுக்காக ஓபிஎஸ் நம்ம ஒதுக்கி தள்ளிட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அந்த கேள்வி இல்லைங்கிறத வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு. அவர் இப்போ தலைவர். ஆனால் நமக்கு தெரியும் அவர் வந்து முன்னாடி மோடி வரதுக்கு முன்னாடினாலே அதை வந்து ட்வீட் பண்ணிட்டாரு, நான் வந்து டைம் கேட்க போகிறேன் அப்படின்னு. அவர் வந்து
நைனா என்ன சொல்றாரு, என்கிட்ட சொல்லி தான் நான் டைம் கேட்டு வாங்கி தந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னும் போது அவர் வந்து தேவையில்லாத ஒரு பொருளை தான் எல்லாரும் பார்க்குறாங்களோ அப்படின்ற அததான் விமர்சனம் இருக்கு. சொல்றேன். ஓபிஎஸ் வந்து அவர தன்னைத்தானே வந்து தாழ்த்தி அழிச்சிக்கிறாருன்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா, ஒண்ணுமே இல்லாதவரு. அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, சரி ஓகே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த ஆனா இந்த ஏடிஎம் நீங்க வந்து சொல்லும்போது ஒண்ணும் இல்லாதவர்ன்னு சொல்றீங்களா சார்? ஆமா. ஆனா இப்ப பாராளுமன்ற தேர்தல்ல இப்ப வந்து நம்ம அந்த ராமநாதபுரம் தொகுதி எடுத்துக்கிட்டா, இப்ப வந்து டிஎம்கே அவருடைய தனி சின்னத்துல நின்ன பலாப்பழ சின்னத்துக்கும், ஏடிஎம்கேவும் டிஃபரன்ஸ் பார்த்தாவே அவ்வளோ இருக்கு. அப்படின்னும்போது அவருடைய ஏரியால அவரு செல்வாக்கா தானே இருக்காரு. எல்லாம் கேஸ்ட் ஓட்டு தானே. அவருக்கு வந்த ஓட்டுன்றதோட அந்த அது கூட்டணிக்கு என்ன உண்டான இருந்தாலும் ஓட்டு தானே ஓட்டுன்னு சார். வின் சி பண்றது இங்க நீங்க அவர் வந்து இந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இங்க கவுண்டர் பண்றதுக்கு இங்க வந்து டிடிவி தினகரன் இருக்காரு. ஏன் நயினார் நாகேந்திரனே அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான். அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான். ஸோ அது இல்ல விஷயம் இங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து இட்ஸ் ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே வந்து முன்னாடியே துக்ளக் ஆசிரியர் வந்து குருமூர்த்தி அவர்கள் வந்து கிளியரா சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் டெரோகேட்டரியா சொல்லியிருப்பாரு அவர பத்தி. தர்ம யுத்தத்த பத்தி. ஆமா. தர்ம யுத்தத்த பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த நிலைமையில தான் அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவ்வளவுதான். அந்த தர்ம சி யுத்தத்துல வந்து ஒண்ணும் நம்ம டைரக்டா சொல்றோம் சார். அதுக்கு அவரு பின்னாடி தர்ம தானே யு நம்ம அவரு தர்ம கூட்டணியிலேயே யுத் வச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி இத்தன வருஷமா நம்ம தானே கூட்டணியில வச்சிருந்தோம். அவரு தர்ம யுத்தம்னு சொல்றாரு. பட் இப்ப இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ற ஏதாவது எம்எல்ஏஸ் இருக்காங்களா? எம்பிஸ் இருக்காங்களா? ஏதாவது ஒரு கட்சின்னு அவருக்கு இருக்கா? சிம்பல்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாதவர ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. அத வந்து அவர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த ரூலிங் வந்து இப்ப ஈசிக்கு வந்திருக்கு. அப்படின்ற போது அத ரெகக்னைஸ் பண்றாங்க. வெளியிலேருந்து இருக்கிறவங்க யாருமே ரெகக்னைஸ் பண்ணல. இன்ஃபாக்ட் ஏடிஎம்கேல ஒரு இதுவா கூட மதிக்கல. அவர் பொருட்டா மதிக்கல. மத்த எந்த தலைவர்களும், கட்சிகளும் அவர மதிக்கவே இல்ல. பட் ஒரே மதிப்பு குடுத்தது வந்து பாஜக மட்டும் தான். ஏன்னா அந்த ஒரு கூட்டணியில இருந்திருக்காரு. நமக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து முயற்சி பண்ணாங்க. பட் அத அவரே கெடுத்துக்கிறாரு. எப்படி முன்னாடி வந்து சசிகலா கிட்ட அந்த இமேஜ வந்து தர்ம யுத்தம் சொல்லி கெடுத்துக்கிட்டாரோ, அதே மாரி செகண்ட் சான்ஸ்லயும் அவர் வந்து திருந்தல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப அவர் இதெல்லாம் வந்து இந்த இந்த மாரி தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த ஆமா ஓபிஎஸ் சார். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். ஓ! இவங்கலாம் இருக்காங்கப்பா. ஒரு மேடையில நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னா மாரி, ஒரு மேடையில ஒரு கூட்டணி, பொதுக்கூட்டம்னு போடும்பொழுது, ஒரு 10 தலைவர்கள் கைகோர்த்து நின்னாங்கன்னா, அது ஒரு 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 ஸ்ட்ராங் யுனைட்டட் ஃபோர்ஸா மாரி காட்டுமே தவிர, கள நிலவரத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, அதனால ஒரு பெரிய ஓட்டுன்னா, வாக்கு வங்கிலாம் கிடையாது. இண்டிவிஜுவலா ஒரு ஓட்டு கிடையாது. இப்போ அவரு வெள்ள நடப்பு போறாரு, அவர் வேற இப்போ மாநாடு நடத்துறாருன்னா, எவ்வளோ பேர் அழைச்சுன்னு போவாரு? என்ன பண்ணுவாரு? அதான் சார் அதெல்லாம் இந்த இடத்துல எதுவுமே முக்கியமான கொஸ்டின் என்ன வருதுன்னா, இப்போ வந்து இபிஎஸ் இருக்காரு. அவர் வந்து கட்சியோட பொதுச் செயலாளரா மாறிட்டாரு. அப்படின்னும்போது, யாரெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, "நான் கால்ல கூட விழுறேன் கட்சியில வந்து சேர்த்துக்கங்க" அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இபிஎஸ்க்கு வந்து உள்ள டிடிவியோ, இல்ல வந்து சசிகலாவோ, இல்ல வந்து ஓபிஎஸ்ஸோ உள்ள வருது, தன்னோட பொசிஷன வந்து டேமேஜ் பண்ணுன்ற பயம் இருக்கா கண்டிப்பா இபிஎஸ்க்கு? இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அந்த அவரு பயத்தால தான் நம்ப இந்த கூட்டணிக்கு வந்து அவர் வேணான்னு பார்க்குறாரோ? அவர் வந்து ஒரு நிர்பந்தப்படுத்துற மாரி தெரியல. என்னமோ இந்த இந்த கூட்டணிக்காக இதுக்கு முன்னாடியே அவர் வந்து இப்ப கிளியரா சொல்லியிருக்காரு. இது வந்து அ வந்து இப்ப ஓபிஎஸ் வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஆளுன்னு சொல்லியிருக்காரு. அது கேஸ் இருக்கு. இப்போ அந்த கேஸ் என்ன முடிவுக்கு வரட்டுமோ முடிவுக்கு வரட்டும். பட் நீங்க வந்து ஏடிஎம்கே வட்டாரத்திலேயே நீங்க போய் கேட்டீங்கன்னா கூட, ஓபிஎஸ்க்கு மதிப்பு கிடையாது. அவரால ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஆனா தெரியும் சட்டமன்ற தேர்தல்ன்றது வெறும் 1000 ஓட்டு, 500 ஓட்ல கூட டிசைட் ஆகுற நெறைய தொகுதிகள் இருக்கு. ஏன்னா, இப்போ 2021 எலக்ஷன்ஸ் அந்த மாரி நம்ம பார்த்தோம். டிடிவியோட ரோல் வந்து ஏடிஎம்கேவோட சீட் நம்பர்ஸ் குறைஞ்சதுல எவ்வளோ பெரிய முக்கியமான ரோல் அவர் சின்ன ஏரியாவா இருந்தாலும் அப்படின்னு நான் பார்க்குறோம். அதே மாரி இப்பவும் நம்ம வந்து யாரெல்லாம் சின்ன ஓட் பேங்க்ல வராங்களோ, அவங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்துறது தானே ஒரு தலைவரோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். கரெக்ட். இவங்க யாரெல்லாம் சண்டைக்கு வராங்களோ, இப்போ அன்புமணி கேட்டா என்ன சொல்றாரு? "இன்னும் சாப்பாடுக்கு பந்தியே போடல" அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து இங்க ராஜ்யசபா சீட் கேட்டா நான் அந்த மாரி வாக்குறுதியே குடுக்கலன்னு சொல்லிட்டு, மறுபடியும் வந்து வாக்குறுதி குடுத்தோம் நாங்க அடுத்த ராஜ்யசபா எலக்ஷன்ஸ் குடுக்குறேன். இந்த மாரி நம்பிக்கை இல்லாம தன்மையில ஒரு பயத்திலேயே இபிஎஸ் இருக்கும்போது, அவர எப்படி ஒரு ஒரு நம்பிக்கையான தலைவரா மக்கள் பார்ப்பாங்க? இல்ல அது வந்து எப்பயுமே இபிஎஸ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஒரு லேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அது அப்ப இத தானே பாஜக இந்த விஷயத்த தானே திமுகவோ இல்ல ஓபிஎஸ்ஸோ மக்கள்கிட்ட கண்டிப்பா. கொண்டு போய் சேர்க்க போறாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றேன். எஸ் டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். நீங்க வந்து எதிராளி பலம் ஆகக்கூடாதுன்னு தான் ஸ்ட்ராட்டஜியே தவிர, ஆனா அதனால அதுக்கான தான் இடத்த குடுக்குறதே இவங்களே தான் இருக்காங்க. இடத்த குடுக்கறதோட இந்த டிசென்ட்டா வராங்க இல்லையா? வெளியில வந்து எனக்கு வந்து சரியில்லன்னு இருக்காங்க இல்லையா? அத வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இடத்த பயன்படுத்துறதுக்கான இடத்தையும் அதிமுக தான் அது கிரியேட் அது பண்ணி குடுக்குறாங்க. அதுதான் சொல்றேன். அதுதான் இங்க இந்த ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த என்டிஏ கூட்டணி. கூட்டணியில என்னன்னா, அந்த ஒற்றுமையின்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து இந்த டிஎம்கே கூட்டணியிலும் இருக்கு. ஒரு விசிகா கிட்ட இருக்கு, ஒரு வைகோ கிட்ட இருக்கு, கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் கிட்ட இருக்கு. எல்லார்கிட்டயும் இங்கேயும் இருக்கு. அதே மாரி என்டிஏ கூட்டணியிலயும் இந்த மாரி ஒரு அதிருப்தி இருக்கு.
இவங்க வெளி காட்டிக்கிறாங்க, இவங்க வெளி காட்டல. மக்கள்கிட்ட நம்ம கிட்ட பிரச்சனை இருந்தாலும் காட்டாம இருக்கிறதா சார் ஒரு அரசியல் கூட்டணியோட அது 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 சொல்ல அதுதான் ஒரு பலவீனப்பட்ட ஒரு ஒரு கூட்டணியா வந்து காட்ட ஒரு முயற்சி பண்றாங்க. அதுக்கு உண்டான இந்த ஸ்ட்ராட்டஜி தான். அதுதான் வந்து எங்கெல்லாம் வீக் பாயிண்ட்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் போய் அடிக்கிறாங்க. இப்ப இந்த ஓபிஎஸ்க்கு வந்து இந்த மோடி வந்துட்டு போனதுல அவருக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் குடுக்கல, என்ன பார்க்கல, இது மாரி பண்ணல, ஒதுக்கி விட்டாருன்னு ஒரு 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 விஷயம் நடுவுல ஒரு தின் லைனா இருக்கு இல்லையா? ஆமா சார். அத பயன்படுத்திக்கிட்டு, இங்க வந்து நீங்க சிஎம்ம பாருங்க, இந்த மாரி பேசுறான்னு சார் சொல்லும்போது, இதே இதே தானே ஒரு இப்ப தேமுதிக பிரேமலதாவும் நடந்துச்சு. அவங்களும் ஒரு சீட் கண்டிப்பா, கேட்டாங்க குடுக்கல. இப்ப கண்டிப்பா. வந்து அவங்க என்ன பண்றாங்க, போய் ஸ்டாலின வந்து பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போறதா ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. சீக்கிரமா பர்மிஷன் கிடைக்குது. அப்படின்னும்போது நம்ம நம்ம நம்மளுடைய நண்பர்கள் அதாவது 2024 எலக்ஷன்ல பிஜேபி கூட இல்லாத போது கூட தேமுதிக கூட இருக்காங்க. அப்படின்னும்போது நம்மளோட நண்பர்கள நம்ம ஒழுங்கா கவனிக்கல. நம்ம கூட்டணி கட்சி நம்ம ஒழுங்கா கவனிக்கல, பார்த்துக்கல அப்படின்றதுனால தான் அவங்க வேற கூட்டணிக்கு போறாங்கன்னு தான் எடுத்துக்க முடியும். சி இது வந்து அவங்க வந்து கூட்டணி விட்டு வெளியில போயிட்டாங்கன்ற ஒரு அர்த்தத்துல நம்ம போயிட்டாங்கல்ல எடுத்துக்கணும். சார். ஆனா மக்கள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இல்ல மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஆனா சைடும் இந்த பார்க்குறாங்க. இந்த மாரி ஒரு நியூஸ வந்து நம்ம வெளிய கொண்டு வரதுக்கான நம்ம இடமே குடுக்க கூடாதுல்ல. இல்ல இடமே குடுக்கறாங்கிறது வந்து இபிஎஸ் யோசிக்கணும். நயினார் நாகேந்திரன்லாம் யோசிக்கணும். நாம யோசிச்சு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. நாம என்ன சொல்றோம், ஒரு வெளியிலேருந்து ஒரு பார்வையாளரா நான் என்ன பேசுறேன் அப்டின்னா, இதுதான் இவங்களோட பலவீனமா இருக்கு. அந்த பலவீனத்த விட்டு இவங்க இன்னும் வெளியில வரல. அந்த பிரச்சாரத்த இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபோக்கஸ்டா இவங்க எடுத்துன்னு போறதுக்கு உண்டான பின்னடைவுகளா இந்த மாரி நிகழ்வு நடக்குது. அதே சமயத்துல, இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின மீட் பண்ணதுனாலயோ, இல்ல பிரேமலதா மீட் பண்ணதுனாலயோ, சீனியர் ராமதாஸ் வந்து கால் பண்ணி பேசினதாலேயோ, இந்த கூட்டணி வந்து முறிஞ்சு போச்சுன்ற ஒரு ஒரு கட்டமைப்பும் கிடையாது. அது இவங்க பண்றாங்க. இதுல இவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே அதான் அரசியல் சார். இப்ப வந்து இப்ப பிரேமலதாவோ, இல்ல வந்து ராமதாஸோ அவங்க உள்ள கூட்டணிக்கு போனா, அங்க ஏற்கனவே ஷீட் ஷேரிங்ல பெரிய பிரச்சனை இருக்கு. ஆமா. இவங்க உள்ள வந்தாலும் ஒரு இவங்க இது பேசுபொருளா மாறுனா கூட, நம்ம சீட்ட இந்த சைடு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ட்ரை பண்றாங்கல்ல. அப்படின்னும்போது அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன பண்றாங்க? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது. அத வந்து அவங்க எப்படி ஒரு பிளஸ் பாயிண்ட்டா மாத்திட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கிற கூட்டணி எடுத்துட்டு வந்து நம்ம கூட்டணிய உள்ள வச்சு, நம்ம கூட்டணியில இருக்கிற சீட்ஸ வந்து இப்ப விசிக கேட்கற சீட்ஸவோ, காங்கிரஸ் கேட்கற சீட்ஸ அவங்களால குறைக்க முடியுது. அப்படின்றபோது அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா ஃபார்வர்டா போயிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக கூட்டணி அந்த அளவுக்கு ஃபார்வர்டா இருக்காங்களா? அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்ல இது நடக்காது. இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு பூச்சாண்டி காட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான். சரி இப்ப ஏ ஓபிஎஸ் வந்து வெளிய போயிட்டாரு சார். அவர் போய் இப்ப ஒரு பிரச்சனை பண்றாரு. இபிஎஸ் வந்து சரியில்லாத தலைவரு. நம்ம பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த மாரி செய்றாங்க. எஸ்எஸ்ஏல நிதி குடுக்கலாம். இப்ப பேசின மாரி மறுபடியும் பேசுறாருன்னா, அதுவும் கூட இருந்தவரே இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு மக்கள் பார்ப்பாங்கல்ல. அதுதான் அவருடைய செகண்ட் வாய்ப்பையும் அவர் வந்து பயன்படுத்திக்கலன்னு சொல்லிட்டேன் நான் ஓபிஎஸ் பத்தி. இப்ப என்னதான் இவங்க வந்து பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இவங்க வந்து இந்த சைடு டிஎம்கே சைடு போறதா இருந்தா கூட, டிஎம்கேல இருக்கிற கட்சியிலேயே அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு விசிக, கம்யூனிஸ்ட் மத்த காங்கிரஸ் இதெல்லாம் அவங்களே இருக்காங்களா, ஒத்துக்க அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு சிச்சுவேஷன்ல தேமுதிகவும் ஓபிஎஸ் அவங்கலாம் இந்த ஓபிஎஸ் சைடு வராங்கன்னு வராங்கன்னு வச்சுப்போமே. அப்போ அந்த சீட் ஷேரிங்ல வந்து ஒரு கணிசமான பகுதி வந்து ஒரு தேமுதிகக்கோ, ஓபிஎஸ்க்கோ அட்லீஸ்ட் 1, 2 அப்படின்னு குடுக்கும்போது, குடுக்க எங்கேருந்து குடுப்பாங்க? டிஎம்கே உடைய இதுலேருந்து பல்க்ல இருந்து குடுப்பாங்களா? குடுப்பாங்களா? இல்ல இல்ல கூட்டணி கட்சியில இருந்து கூட்டணி குடுப்பாங்க. கட்சியிலேருந்து குடுப்பாங்களா? ஏற்கனவே இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் என்ன பேசிட்டு இருக்காங்க? திருமாவளவன், கம்யூனிஸ்ட் போன்றவர்கள், காங்கிரஸ் போன்றவர்கள்லாம், என்னுடைய கட்சி அ பலம் அடைஞ்சிடுச்சு. எக்ஸ்ட்ரா எங்களுடைய சீட். ரீச் ஜாஸ்தியாயிடுச்சு. இப்போ வந்து விசிகே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. தேசிய அளவுல. ஆமா. ஒரு ஒரு சின்னத்தோட இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து என்ன 2 விஷயமா பண்ணுவாங்க. நான் வந்து உங்க டிஎம்கே சிம்பல்ல நிக்க மாட்டேன்னுவாங்க ஃபர்ஸ்ட். ஆமா. நிக்க மாட்டேன். என் சொந்த சிந்தனத்துல தான் நிப்பேன். எக்ஸ்ட்ரா சீட்டும் வேணும்னு கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா சீட்டு வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிஎம்கே அதான் சார். அத சமாளிக்கிறதுக்கு வந்து இருக்கு. கவுண்டர் பண்றதுக்காக தான் பிரேமலதாவையோ, இல்ல வந்து ஓபிஎஸ்ஸோ சந்திக்கிறதுல அவருக்கு ஏன் இத வந்து வந்து ஒரு பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜியாவே வச்சுக்கக்கூடாது? நீங்க வந்து எப்பயுமே இப்ப வந்து நீங்க வந்து நம்ம வந்து எல்லாமே ஒரு 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 அனுமானத்துல தான் பேசுறோம்னு ஆமா சார். வச்சுக்கோமே. இதையே வந்து என்டிஏவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கக்கூடாது. இல்லப்பா, இப்போ டிஎம்கே வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ போய் சும்மா ஸ்டாலின பார்த்துட்டு, அவர்கிட்ட ரொம்ப அ ப ப இது பண்ற மாரி, சோ கூட்டணி நீங்க சேர்ற நீங்க மாரி, நீங்க நீங்க சொல்றபடி நீங்க நெகோஷியேட் வந்து பண்ணுங்களேன். நீங்க நெகோஷியேட் பண்ற வழிய அ பண்ணுங்க. நான் ஃப்ரீ பண்ணுங்க. ஹேண்ட் குடுக்குறேன் நாங்க அப்படின்ற ஃப்ரீ மாரி. ஹேண்ட் குடுக்குறேன். நான் பிரேமலதா நீங்களும் போங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைக்க போது. சும்மா ஜஸ்ட் போய் பேசுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அப்படின்னு ஒரு இது பண்ற ஸ்ட்ராட்டஜியாவும் என்டிஏ யோசிச்சிருக்கலாமே! என்டிஏக்குள்ள அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டு, ஓகே சார். நீங்க சும்மா இந்த மாரி ஒரு தூண்டில் போட்டு பாருங்க. அங்க எப்படி சலசலப்பு நடக்கிறது? இத வச்சுட்டு நாளைக்கு விசிகாவோ, காங்கிரஸோ, கம்யூனிஸ்ட்டோ ஏதாவது பேசினாங்கன்னா, அது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு, அதுலேருந்து நம்ம வந்து மேற்கொண்டு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா கூட சார் பண்ணியிருக்கலாமே! நீங்க இல்ல ஒரு சார். நீங்க ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்க. ஆனா ஓபிஎஸ் வந்து அங்க போறோம். ஓபிஎஸ்க்கு வந்து அட்வைஸ் குடுக்குற பட்டுட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து அரசியல் களத்துக்கான ஃபைட்டே வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொல்றாரு. அவர் வந்து விஜய் நோக்கி ஓபிஎஸ் கொண்டு போறதா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆ. அப்படின்னும்போது, நம்ம வந்து அவங்க வந்து நீங்க
வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் குடுக்கறத வந்து அவங்க தப்பா யூஸ் பண்றாங்களா அப்படின்ற கொஸ்டின் இருக்குல்ல. இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற ஆள்கள்லாம் வந்து பின்னாடியிலேருந்தே உட்காந்துக்கிட்டு சும்மா அதாவது என்ன சொல்றது? ஏதாவது இந்த பண்றதா? ஸோ ஆமா. எனக்கு வந்து அவர டெரகேட்டரியா பேச விருப்பம் இல்ல. அதெல்லாம் வந்து நத்திங். ஓகே. நீங்க விட்டுருங்க. அவரெல்லாம் சும்மா வந்து இருக்கிறதுல போடுறதுல நாமளும் எடுத்து ஒரு இத தூக்கி போடுவோம்ன்னு சொல்ற மாரி போடுறாங்க. நெட்டு இப்போ விஜய் என்ன நெனச்சுப்பாரு, ஓ! எல்லாருமே இங்க வந்து இதுவா இருக்காங்க. நம்மள நோக்கி எல்லாருமே வராங்க. அப்போ நாம வந்து ஒரு பெரிய பெரிய கட்சி கட்சி. அப்படின்ற மாரி ஒரு 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 பிம்பத்துல அவரு போயிடுவாரு. ஸோ இதெல்லாம் ஏன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கக்கூடாது? ஸோ அரசியல் ஸோ நிகழ்வுகள் இப்ப எ இ பாஜக, அதிமுக கூட்டணி வந்து ஃப்ரீ ஹேண்ட் குடுக்கறதே அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம பார்க்கலாம் ஏ அப்படின்னு நினைக்கலாம். ஆம். ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறேன். இதெல்லாம் தப்பு இருக்கா? இந்த மாரி யோசிக்கிறது தப்பு இருக்கா? ஆனா, நம்மள இத யோசிக்க விடாம, நாம வந்து எந்த மாரி ஒரு பார்வையில பார்க்குறோம்னா, பாரு இங்க ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்டிஏ கூட்டணி. அதுலேருந்து பிரிஞ்சு டிஎம்கே சைடு எல்லாருமே போறாங்க பாரு. அப்படின்ற அந்த ஒரு ஒரு கண்ணோட்டத்துல தானே இந்த நிகழ்வுகள நம்ம பார்க்குறோம். பட் இதையே கொஞ்சம் ஒரு மாற்று ப ப பார்வையா நம்ம வந்து இத பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே கூட்டணி வீக் பண்றதால டிஏவ வீக் பண்றதுக்காக என்டிஏவே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு நீங்க போய் இது பண்ணிட்டு அதாவது ஒரு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் மாரி நீங்க வந்து ஒரு 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 நீங்க வந்து ஒரு பிம்பத்த கட்டமைங்க. அந்த மாதிரி நாங்க வந்து உடைஞ்சு போயிட்டோம். நாங்க வந்து வீக் ஆயிட்டோம். நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்டு பாருங்க. ஒரு அன்பு உட்டு பாருங்க. ஒரு நூல் உட்டு பாருங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு கூட இருக்கலாம். பட் நம்ம அத யோசிக்காத நிலைமை ஏன் அப்படின்னா, வெளியில இத இத வந்து எடுத்துன்னு போற அந்த ஊடகங்களா இருந்தாலும் சரி, அந்த விவாத பொருள்களா இருந்தாலும் சரி, இந்த தலைவர்கள் வந்து ஒற்றுமையா ஒரே லைன்ல பேசாம இருக்கிறது தான் இந்த இந்த இதுக்கு காரணம். ஸோ கம்யூனிகேஷன் தான் இங்க டிசாஸ்டர் இங்க. மாஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் இங்க டிஎம்கே. அத எப்படி, எங்க, எப்படி அந்த ஒரு அ சரி இதுல நீங்க எடுத்துக்கிட்டு சொல்றத வச்சு போணும்னு. பார்க்கும்போதே என்ன தோணுதுன்னா, டிஎம்கே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜில கரெக்ட்டா போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. டிஎம்கே கண்டிப்பா 100% கரெக்ட்டா போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. அதுக்கான ஆப்போசிட் பிளான நம்ம தான் இப்ப ஆப்போசிட் பாஜகவோ இல்ல அதிமுகவோ இன்னும் எஸ். ஸ்ட்ராங்கா போடணுமோ அப்படின்ற ஒரு கேள்வி எஸ். இருந்துட்டே இருக்குல்ல. ஆப்போசிட்ல வந்து அந்த கம்யூனிகேஷனும், அந்த இதுவும் திங்கிங்கும் அ ரொம்ப ஸ்ட்ராங்காவும், எஃபெக்டிவாவும் இல்ல அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அ பட் எனக்கு என்னன்னா, நீங்களே ஒரு 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 1 மாசம், 1 1/2 மாசம் முன்னாடிக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. அதாவது எல்லாருமே வந்து இப்போ வந்து முன்னாடிலாம் என்ன சர்ச்சையா இருந்தது. யார் வந்து சீஃப் மினிஸ்டரா இருப்பாங்க? என்ன அரசாங்கம்? அதெல்லாம் சச்சரவு போயிட்டு எல்லாருமே ஆனா ஒத்துக்கிட்டாங்க. முக்கியமான விஷயம் நான் பார்க்கறது என்னன்னா சார், இப்போ வந்து கூட்டணி ஆட்சியோ, இல்ல வந்து யார் முதலமைச்சரோன்ற விஷயத்த கிரியேட் அதுக்கான ஸ்பேஸ குடுக்குறதே அதிமுக, பாஜக தலைவர்கள் தானா அப்படின்னு தான் தோணுது. இருக்கட்டும். அத பேசுறதுல தப்பே கிடையாது. எந்த ப ப இது வந்து ஜாஸ்தியா சீட் வர்றாங்களோ, அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் ஆனா அதிமுக செகண்ட். தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம கட்சி தான் அத ஆட்சிக்கு வரணும். நம்ம தனி தான் கண்டிப்பா. ஆட்சிக்கு வரணும். அப்போ வந்து நம்ம கூட்டணி ஆட்சின்னு சொன்னா அவங்க கரெக்ட்டா வேலை செய்வாங்களா? அதுதான் இங்க ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, இது எல்லாமே நடந்தா கூட, ஃபைனலா இந்த வோட் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு இருக்கிறது இல்லையா? பிட்வீன் ஏடிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் அண்ட் பிஜேபி. பிஜேபி அது நடக்கணும். அது நடந்தா தான் அத வீக்கன் பண்றதே அதிமுக, பாஜக அந்த தலைவர்களுடைய அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே. அந்த பேசு பொருள் எங்கேருந்து வருது உங்களுக்கு? ட்விஸ்ட் பண்றவங்களும் வச்சுப்பான். அதுக்கான ஸ்பேஸ் குடுக்குறதுமே பாஜக தலைவர், அதிமுக தலைவர் தான் இருக்காங்க. அதுதான் இந்த ஒற்றுமை வரணும்னு நானும் ஒத்துக்கிறேன் அன்பு. நான் வந்து ஒண்ணும் இங்க சப்போர்ட் பண்ணி நான் முட்டு குடுத்து பேசலையே. நான் வந்து இப்ப எந்த கட்சியும் சாராதவன். ஸோ அதனால வந்து நான் வந்து எனக்கு அதான் வந்து சார் நீங்க சொல்லபடி பார்த்தா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அத தூக்கி வச்சுட்டு டிஎம்கேவ நம்ம எப்படி அரசியல்லருந்து கரெக்ட். நம்ம அதுதான் அரியணையிலருந்து எடுக்கலாம். அப்படி தானே அவங்க போணும். முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் இருக்கணும். இவங்க வந்து முதல்ல இந்த பிரச்சாரத்துக்கு போறேன், மாநாடுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறதுக்கு முன்னாடி, எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல எல்லா தலைவர்களையும் கூப்ட்டு, இவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் எடுக்கணும் முதல்ல. எல்லா ஏடிஎம்கே உடைய செகண்ட் லைன் லீடர்ஸு, பிஜேபி லீடர்ஸு, மத்த கட்சிகளுடைய லீடர்ஸ் எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு, "இத பாருப்பா, இதுதான் அடிச்சுக்கிறதுனா, புடிச்சுக்கிறதுனா வாங்க ரூம உள்ளே குளோஸ் உள்ளே பண்ணியாச்சு. உள்ளேயே அடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம். பட் இத விட்டு வெளில போம்போது எல்லாருமே ஒரே வாய்ஸ்ல இப்படி தான் எப்படி பேசணும்னு டிஎம்கே முதல்ல டிஎம்கே கூட்டணி வெளிய வந்து அத வந்து பேசுறாங்களோ. முதல்ல இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு சொல்றேன் நானு. அத ஒழுங்கா பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அத பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க தெரு பிரச்சாரத்துக்கு போங்க, மாநாட்டுக்கு போங்க, என்ன வேணா பண்ணுங்க. இத பண்ணாதனால தான் இங்க வந்து இன்னும் அந்த அந்த லீட் டைம் வந்து இன்னும் ஜெனரேட் ஆகல. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு அமித்ஷாவோ, ஒரு மோடியோ, இல்லாட்டி வேற ஏதாவது தேசிய தலைவர்களோ வந்து 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 அந்த விஷயத்த தெளிவுபடுத்த வேண்டிய நிலைமைக்கு நிலைமை. வந்துட்டோம் நம்ம. அது இல்லாம ஓகே இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி போவோம் அப்படின்ற அந்த தெளிவான பார்வை இல்லங்கிறது தான் இங்க இருக்கிற பலவீனமே. அதே சமயத்துல இத நம்ம பேசாம இந்த பலவீனத்தையே இந்த இந்த திமுக சைடு இருக்கிற விஷயத்த பேசாம இங்கேயே பண்றது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அத தான் இவங்க யூஸ் பண்றாங்க. இவங்களுக்கு இல்ல அட்வான்டேஜ்ன்னு எதுவுமே கிடையாது.
ஆமா சார். டிஎம்கே கிட்ட அட்வான்டேஜ்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான். அந்த டிஸ்அட்வான்டேஜை வந்து மறைக்கிறதுக்காக எதிராளியே இப்போ நீ வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா இது பாரு அவன் தப்பு அவன் பண்ணிட்டான் தப்பு பாரு, பண்றான். அவன் தப்பு பண்ணிட்டான் அங்க பாரு, அவன் தப்பு. கூட்டணியில பிரச்சனை. நீ ஆட்சியில இருக்க, உன் ஆட்சியில இவ்வளோ குறை இருக்கு, இவ்வளோ ஊழல் நடக்குது, இவ்வளோ கொலை குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் ஜாஸ்தியா இருக்குன்றத பேச விடாம சும்மா சும்மா நாம வந்து இந்த சைடே வந்து கூட்டணி இவரு சரியில்ல. கால் பண்ணாரா, இந்த கூட்டணி பண்றாரா, சீனியர் மாநாடுக்கு அறிவிச்சா ஜூனியர் உடனே மாநாடு போறாரு, இங்க வந்து ஓபிஎஸ் வந்து இது மாதிரி வராரா, அவருக்கு தேவர் ஓட்டு, தென்னிந்தியா ஃபுல் ஐ மீன் அந்த தென் தமிழகம் தென் ஃபுல்லா அவங்க தமிழகம். இது பண்ணிட்டாங்க அப்படின்றத பேசாம பண்ணணும். இங்க நம்ம நடக்கிறத பேசணும். இங்க வந்து காவலர்களை வந்து மிரட்டுறாங்க ரவுடிஸ் வேன்ல அழிச்சுன்னு போகும்பொழுது, இல்ல வந்து ஒரு போலீஸ்காரரே வந்து இப்போ ஒரு பொண்ணை செக்ஷுவல் அபியூஸ் பண்றாரு அப்படின்ற விஷயத்த பேசுறத விட்டுட்டு நம்ம வந்து இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கோங்கிறது தான் பின்னடைவு. அதை தான் இவங்க சரிப்படுத்தணும். அதை சரிப்படுத்தினாங்கன்னா இந்த அரசியல் களம் இன்னும் நல்லா சூடு பிடிக்கும். ஸோ உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. ஜெய்ஹிந்த்.